நம்முடைய கை விரல்களை வந்து நமது உடலில் சில பாகங்களில் வந்து கொண்டு போகவே கூடாது. எங்கெங்க தெரியுங்களா? காது. அடிக்கடி பார்த்திங்கன்னா சில பேர் இப்படி காது குடைவாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, இந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து பாதிப்படைஞ்சு அங்கே புண் ஏற்படும். நமக்கே தெரியாது, அப்பப்போ லைட்டாக புண் ஏற்பட்டுருக்கும். அது ஏன்னா உங்களுடைய விரலில் இருக்கக்கூடிய நகம் பட்டு புண்ணாகும். அதே மாதிரி உங்களுடைய கண்களில் வந்து அப்பப்போ வந்து கண்ணை போட்டு தேய்க்கிறது, கண்ணை போட்டு இப்படி சொரியிறது, நல்லா இப்படி கண்ணை வந்து தேய்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவானது, அதுவும் பாதிப்படையும். அதுவும் இல்லாமல் கண் எரிச்சலை உருவாக்கும். அதே மாதிரி உங்களுடைய கண்களில் வந்து புண் வருவதற்கு அது ஒரு காரணமாயிடும். மூக்குலையும் நமது விரல்கள் வந்து போய் படக்கூடாது. ஏன்னா விரல்கள் வந்து அந்த மூக்குக்குள்ளே போக போக அங்கே ப்ளீடிங் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வாய்ப்பகுதி. அடிக்கடி நம்ம வந்து வாயில் கை வைக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கைகளில் தான் அதிகமான கிருமிகள் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம அழகாக நம்ம என்ன பண்ணுறோம்னா வாய்க்கு கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டே இருக்கணும் அந்த கிருமிகளை. ஸோ அதனால் உடலில் பல தொந்தரவுகள் வந்து உங்களை அறியாமலேயே ஏற்படும். அடுத்தது நகம். நகத்தின் அந்த இடுக்கு பதிகளில் அங்கே வந்து குடும்பமாக பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், பல கிருமிகள் வந்து அங்கே குடும்பம் நடத்திட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய வாயால் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து இன்னொரு விரலால் வந்து நோண்டி அங்கேயும் புண்ணு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும்.